வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 வரிசையில நாம மகர ராசியை பத்தி பார்க்க போறோம். சரியாக ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் சனி வக்ர பயிற்சி நடக்கிறது. இது உலகெங்கிலும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இது வாழ்க்கை அனைத்து நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய 137 நாட்கள் 137 to 138 டேஸ் வரைக்கும் ஒரு மேஜிக்கலான ஒரு ஜர்னி இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட். இதுல மகர ராசிக்கு எப்படி இருக்கும், இது இந்த வீடியோல மகர ராசிக்காரர்களை பத்தி இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு 2-3 பாயிண்ட், சனி வக்ரம்னா என்ன, வக்ர பயிற்சினா என்ன, அதை பத்தி ஒரு 2 பாயிண்ட், மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட். ஒன்று, இந்த 7 சனிலாம் முடிஞ்சும் அவஸ்தை, இந்த வலின்றது இன்னும் ஓயலை. 2, மகர ராசிக்காரங்களுக்கு முடிவாக ஒன்று தெரிஞ்சாகணும், எங்களுக்கெல்லாம் நல்லதுன்னு ஒன்று நடக்குமா இல்லையா. 3, மகர ராசிக்கு ஒரு பயம் போய் ஒரு தெளிவு வந்தாலும் புரிதல் இல்லை, இனி எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதோங்கிற ஒரு பரிதவிப்பு அப்படிங்கிறது இருக்குது, ஏக்கம் இருக்குது. இந்த 3த்துக்குமான ஆன்சர்ஸ், பதில்கள் தெரிஞ்சாகணும். சனி வக்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி வக்ரம் அப்படின்னா என்னென்னா, ஆன்டி கிளாக் வைஸ் ரெட்ராகிரேட் சுற்றுறது. ஒரு கோவிலில் போனால் நம்ம நேர்மறையாக சுற்றுவோம், கிளாக் வைஸ் சுற்றுவோம், கடிகார முள் எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னா பின்னோக்கி சுற்றுவது. சூரியனை சனி பின்னோக்கி சுற்றுவது, எதிர்மறையாக சுற்றுவது ஆன்டி கிளாக் வைஸ். சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான பாவகிரகம். அவர் வக்ரம் பெற்று சுற்றும் போது அதீதமான சுபபலங்களை செய்ய கடமைப்பட்டவராக மாறுவார். இது இந்த ராசிக்கு மட்டும் இல்லை, மகரத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ராசி இனத்துக்குமே 12 ராசிகளுக்குமே மாறுவார். அதில் மகரத்துக்கு மிகப்பெரிய நல்ல பீரியட். 2ல் ராகு, 3ல் சனி வக்ரம், 7ல் குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசியுடைய 11ஆம் வீடு, ராசியுடைய 3ஆம் வீடு, முயற்சிகளை குறிக்கக்கூடிய, தைரியத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் வீடு. இந்த இடங்கள்லாம் குரு பார்க்குறாரு. இப்போ இதெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மகரத்துக்கு அவ்வளோ எல்லா லெவல்லையும் எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு திருப்பங்களை காத்து கொண்டிருக்கக்கூடியது மகரம். கோச்சார ரீதியாக உங்களை ஜெயிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. பிறப்பு ஜாதகத்தில் கோளாறு இருந்தால், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயோ நேர்லேயோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்தால் நான் உங்களோட 1-to-1 நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய கம்ப்ளீட் லைஃப் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதில் என்ன பண்ணால் சரி வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆக நம்ம இப்போ பேசக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். குறிப்பிட்ட பிறப்பு ஜாதகத்தில் தசாபுக்தி மாறும்போது நாம் சொல்லக்கூடிய பலன்களும் மாறும். லக்னாதிபதி வலுவாக இருக்கும் போது நாம் சொல்லக்கூடிய பலன்களும் மாறும். அப்போது இப்போ சனி வக்ர பயிற்சினால 3 விஷயங்கள் சனி கற்றுக் கொடுப்பார். 1, கடந்த கால வாழ்க்கையிலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத சனி புகற்றுவார். 2, எளிமையாகவும் பொறுமையாகவும் வாழ்றது எப்படின்னு சனி கற்றுக் கொடுப்பார். 3, தர்மம் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய கர்மா என்ன, அதை சொல்லிக் கொடுப்பார். இப்போ சனி வக்ர பயிற்சினால் நடக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன மகரத்துக்கு? முக்கியமாக 3 பாசிட்டிவ். 1, நீங்கள் எந்த முயற்சி இப்போ எடுத்தாலும், நல்ல முயற்சிகள், எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்கும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே பெருசாக ஜெயிக்கும். 2, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்னர்ஷிப் கம்பெனியெல்லாம் நல்ல லாபம் வரக்கூடிய உறவுகளாக இருக்கும். 3, இது 2. 3, உங்களுடைய தைரியம். நீங்கள் இது நாள் வரைக்கும் 7 சனியில் இருந்தபோது சுக்கு நூறாக உடஞ்சி போன அந்த தைரியம் மறுபடி 200% உங்களுக்கு கிடைச்சா மாதிரி ஃபீல் ஆகும். இந்த 3 அதிசயங்களும் இந்த 137 நாட்கள் டிசம்பர் 11க்குள்ள நடக்கும். இப்போ சனி வக்ர பயிற்சினால எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மகர ராசி என்பர்கள்? கண்டிப்பாக மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். படிப்புலேருந்து கொஞ்சம் புத்தி மாறி வேற எதுக்கு போகிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மருத்துவத்துறை நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, நீட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க, ஆல்ரெடி சீட்டு கிடச்சி MBBS MD FRCSலாம் படிக்கிறவங்க, அவங்களும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இதில் டைவர்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2, இந்த சனி வக்ர பயிற்சினால மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்னா, ரொம்ப நம்ம இது பண்ணி சொல்லணும் அப்படின்னா, திடீர்னு சம்பந்தமில்லாத விஷயத்துக்கு ரொம்ப தைரியமும் சம்பந்தமுள்ள விஷயத்துக்கு பயமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
இப்போ எப்படி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி இந்த பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசணும்னா, முதல்ல உங்களுடைய சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமே என்னென்னா, நீங்கள் தர்மங்கள் செய்யணும். அதுதான் முதல் பரிகாரம். ரெண்டாவது பரிகாரம் எந்தெந்த கோவிலில் ஈஸ்வரன் லிங்க ரூபத்தில் இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அவர் ஈஸ்வரன் சுய ரூபத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் நீங்கள் ஈஸ்வரனை வழிபடணும். முக்கியமாக திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வர பெருமாள், அந்த அர்த்தநாதீஸ்வரரை வழிபடணும். காரணம், சனீஸ்வரன் ஒரு அலிகிரகம், அவர் அர்த்தநாதீஸ்வரர், பாதி ஈஸ்வரன் பாதி பார்வதி. அதனால சனீஸ்வரனை ப்ளீஸ் பண்ணணும், நல்லபடியாக அவரை பாராட்டணும்னா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோவிலில் வழிபடணும். இப்படி வழிபட உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 ஜென்ம புண்ணியங்கள் கிடைக்கும். அந்த ஸ்தலமும் அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஸ்தலம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், கால சர்ப ஹோமம் பண்ணணும். இது ராமேஸ்வரத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரும். முக்கியமாக இந்த சனி வக்ர பயிற்சியில் கைக்கு எட்டுற மாதிரி கிட்ட வரைக்கும் வருது. பல விஷயங்கள் மெட்டீரியலைஸ் ஆக வருது, ரொம்ப நெருங்குது. இந்த லாஸ்ட் மினிட் சேஞ்சு, இந்த கடைசி நேரத்தில் கைவிட்டு போகுது. அதுக்குள்ள நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய நேரம், நம்மளுடைய பணம் வாஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணி பைசா பிரயோஜனம் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான காரணங்கள் பல இருக்கு. அதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி கொண்டு வரக்கூடிய மாற்றங்களில் எல்லா ராசியினருக்குமே முதல், இந்த ராசிக்கு இன்னுமே ரொம்ப அது பாசிட்டிவாக இருக்கும். இரண்டாவதா இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த சனி வக்ர பயிற்சிக்கு முன்னாடி 12 ராசிகளுக்கும் இந்த சனியினால் வரக்கூடிய முக்கிய பாதிப்பு என்னன்னா, குழப்பம். தீர்மானம்ன்றதுல குழப்பம், டிசிஷனில் குழப்பம். இப்போ அதெல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம லைஃப்பில் வெற்றி 50% ஸ்டார்ட் பண்ணும் போதே கிடைச்சிடும். எப்படி தெரியுமா? நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம்னாலே பாதி வெற்றி அடைஞ்சாச்சு. இந்த பாதி வெற்றி மீதி வெற்றியை தரணும்னா அந்த குழப்பம் இல்லாத மனம் எப்பேற்பட்ட சிக்கல் சவாலையும் ஜெயிக்கும். இப்போ என்ன பிரச்சனை? குழம்பும் போது என்ன ஆகுது? கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, தவறான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிப்போம், தவறான முடிவு எடுப்போம், தவறான நபர்களை பார்ப்போம், தவறான வார்த்தைகளை பேசுவோம். சுற்றி இது தவறுகளை பண்ணும்போது தவறையே நமக்கு நடக்குது. அதை நினச்சி திருப்பியும் வருத்தப்படுவோம், திருப்பி ரிப்பீட், அதே தான் நடக்கும். ஸோ டூ சம்திங் ராங், ஒரி, ரிப்பீட், இதுதான் நடக்குது. இதுலேருந்து வெளியில் வரணும்னா நம்ம சொன்ன பரிகாரங்களை செய்யணும். இது இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவானது மகர ராசி அன்பர்களாகி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடி என் உயிரினும் மேலான மகர ராசி அன்பர்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவானது மகர ராசி அன்பர்களாகி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடி என் உயிரினும் மேலான மகர ராசி அன்பர்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.